சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. இன்னைக்கு நவம்பர் 30 ஃப்ரைடே காலைல 8:34. ஃப்ளைட்டு அர்ஜென்ட்டாக போகணும். புரட்சி தலைவி நமது அம்மா. நிறுவனர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி, கே பழனிசாமி. ஸோ அவங்க சிஎம் மட்டும் ஒரு பேப்பர் நடத்துகிறாரா? பரவாயில்லையே. பாசிட்டிவ் ஜேர்னலிசம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நமது அம்மா ஒரு நெகட்டிவ் நியூஸ் கூட நான் இது வரைக்கும் படிக்கல. 10வது பேஜ் வரைக்கும் வந்துட்டேன். வேறு லெவலு. இந்த ஹெட்லைன்ஸில் இருக்குது எல்லாமே உதவி, அதுக்கப்புறம் உள்ளது, நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது, அப்படி தான் போட்டிருக்காங்க. சரி, அதை விட முக்கியமான நியூஸ் என்னென்னா, சிவகார்த்திகேயனோட செகண்ட் ப்ரொடக்ஷன் நேற்று தான் பூஜை போட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஷீப் டீம் அவங்க பண்ணுறாங்க படம். கார்த்தி அண்ணன் டைரக்ஷனில் பிளாக் ஷீப் டீம் எடுக்கிற முதல் பெரிய படம். சூப்பர். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. வந்துட்டோம். அண்ட் ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாமா. ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டில் தான் நமக்கு அடுத்த பஸ் இருக்குது. பஸ்ஸு பிடிச்சி சில்ச்சர் போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக் எடுக்கணும். ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டர் எவ்வளோன்னு கேட்போமா? ஐஎஸ்பிடி 500 ரூபா. நம்ம வெளில போய் ஆட்டோ பிடிச்சிக்கலாம். உள்ளேருந்து பார்த்தா 500 ரூபா கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஹைலகண்டில் போய் நான் கால் வைக்கிற வரைக்கும் தொடரும். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக சில்ச்சர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். குவாஹாத்தி டு சில்ச்சர் இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். மணி 10:40 ஆகுது. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. அண்ட் நீங்கள் பேசினாலே போக வருது, அந்த அளவுக்கு குளிருது. जगह का नाम क्या? शिलोंग बाईपास. हाँ, शिलोंग बाईपास. शिलोंग बाईपास. சுடு சுடு எடுத்து தரேன். அப்போ கூட சூடாக இல்லை.
150 देख रहा हूँ this looks good हाँ looks good ஒரு மார்க்கமாக தாக்குறேன் பனி தெரியுதா இந்த மாதிரி வந்து எப்பவுமே கார்லலாம் கிறுக்கக்கூடாது சாய் है देवदूत मार्केट कॉम्प्लेक्स सिलचर 788001 வந்தாச்சு அஞ்சே முக்கால் காலையில் 1 டிசம்பரு நம்ம ஓகே எப்படி இருந்தாலும் நான் எதாவது சொதப்புன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சொதப்புனேன் அப்படின்னா நேற்று நைட்டு பஸ் ஏறும்போதே வந்து தலேஸ்வர் அப்படின்ற இடத்துல இறங்குறது சொல்லியிருக்கணும் நான் அங்கே இறங்கியிருக்கணும் அதுதான் எனக்கு சொன்னாங்க என்னோடய பஸ் அதாவது அவங்களுக்கு தான் கல்யாணம் அவங்கள பார்க்க தான் போகிறேன் அதை நான் மறந்துட்டேன் ஹாப்பியாக சில்ச்சர்னு ஏறி உக்காந்துட்டு சில்ச்சருக்கே வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துட்டேன் ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து ஹையர்கண்டி போகிறதுக்கு பஸ்ஸு இங்கேருந்து தான் ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் தான் வருமா இல்லைனா இங்கேருந்து ஒரு ராம்நகர் ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு இடம் இருக்குது அது இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அங்கே போனால் அங்கேருந்து ஹையர்கண்டிக்கு பஸ்ஸு கிடைக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் முதல்ல ஏதாவது டீ குடிப்போம் பயங்கரமாக குளிருது வெரைட்டியான ஒரு பாத்திரத்தில் டீ போடுறாரு மூளைக்கு பெட்ரோல் போட்டால் தான் வேலை செய்யும் என் பாடி கோல்டு தாங்குற பாடி இல்லை ஓகே இப்போ நம்ம வந்து இங்கேயே வெயிட் பண்ணாமல் ராம்நகர் பஸ் ஸ்டாண்டும் போகாமல் புதுசாக வேறு இடத்துக்கு போகிறோம் அதாவது தாராப்பூர் அப்படின்ற இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் ஏன்றது அங்கே போய் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் 1 kilometer straight okay but you're taking left okay sir thank you இந்த வாட்டி vlog பண்ணுறது வந்து கொஞ்சம் சத்திய சோதனையாக இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் கேபிள் இஸ் மிஸ்ஸிங் அதுக்கப்புறம் என்னோடய சைட் டோர் வந்து இல்லை அப்படின்றதால வாட்டருக்குள்ளே போய் ஷாட்ஸ்லாம் வராது இந்த ஊரில் எல்லாமே 2 இருக்குது இந்த பக்கம் ஒரு கையில் பெரிய இருக்கான் அந்த பக்கம் ஒரு கையில் பெரிய இருக்கான் வேறு இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஹைலகண்டி இருக்கான் நான் போக வேண்டிய ஹைலகண்டி ஒரு இடத்துல இருக்கான் ஸோ லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க अर्ली इन द मॉर्निंग எதுவுமே சாப்பிடாம நம்ம இவ்வளோ தூரம் நடக்கணுமான்ற திங்கிங் எனக்கு வந்துச்சு அதனால் இப்போ வந்து ஆட்டோ ஏதாவது கூட எடுத்து போயிடலான்னு பார்க்குறேன் அப்படியே நடந்து வேற ஐ ஹேவ் ரீச் திஸ் சில்ச்சர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பைக் ரெண்டல் சர்வீஸ் வந்து 24 hours ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்தேன் கால் பண்ணால் எடுக்க மாட்டான் பட் நான் நேரில் போய் தட்டி எழுப்பி பைக் ரெண்டல் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன் கரெக்டான அட்ரஸ் தான் வந்துருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்கிறாங்க சில்ச்சர்லேயே உங்களுக்கு பைக் ரெண்டல் கிடையாது அப்படின்னு ஆனால் இந்த மனுஷன் கால் எடுக்க மாட்டுறாரு ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ராம்நகர் ஐஎஸ்பிடி பஸ்லேயே போயிடும் அண்ட் அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா பயங்கரமான ஒரு வியூ இருக்குது அங்கே நம்ம பார்த்த நதி வந்து பராக் நதியாம் அண்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்து பராக் வேலி சில்ச்சர் 7:30 மணிக்கு இந்த பஸ் எடுக்கிறாங்களாம் இந்த பஸ்லேயே நம்ம ஹைலாகண்டி போயிடலாம் ஸோ எதாவது சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு பல் தேய்க்கணும் குட் ஹேபிட்ஸ் அண்ட் வி ஹேவ் த பல் பொடி ஹியர் டப்பா மாறிடுச்சு ஆனால் பொடி அதே தான் இப்போதைக்கு இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஹைலாகண்டியில் போய் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் புதிய வானம்
ஹேவிங் எ டிராஃபிக் ஜாம். வர வெளியில் ஆஃபீஸாக பார்த்துருக்கீங்க ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று, அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபீல்ஸு, இந்த பக்கம் ரோடு. பியூட்டிஃபுல். ஹைலக்கண்டியில் கால் வச்சாச்சு. அண்ட் ஹோட்டல் பூர்ணலக்ஷ்மி, இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். அங்கே தான் ரூம் போட்டுருக்காங்க. ஸோ காலைல மணி 8:54 டிசம்பர் 1 ஹைலக்கண்டி ரீச் ஆயாச்சு. ஸோ ஹைலக்கண்டி ரீச் ஆயாச்சுன்னா என்ன அர்த்தம்? வீடியோ முடிஞ்சிச்சு. சரி, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இதோட முடிச்சுப்போம். ஓகே, டாடா, பை பை. சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.